தான் படுவாங்க. ஆனால் நல்ல மனசு, ரொம்ப நல்ல மனசு, நல்ல மனசு. கோவப்படுவாங்க என் மேலே, ஆனால் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. அதனால தான் கோவப்படுறாங்க காய்ஸ். இப்போ காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடவே இல்லை 2 பேருமே. சுண்டல் அவிச்சு கொடுத்தேன், பஜ்ஜி செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. அப்புறமா சாப்பாடு பழைய சாதம் சாப்பிடுதுன்னு சொல்லி வேணான்னாங்க. திடீர்னு குளித்தாங்க, திடீர்னு சாமி கும்பிட்றாங்க வீட்டில், திடீர்னு கிளம்புனாங்க. என்ன கிளம்புறீங்களே திடீர்னு, அப்போ எங்கே போகிறீங்க? எங்கேயோ போவேன் என் இஷ்டத்துக்குன்னு சொன்னாங்க. அப்போ நானும் வரேன். சொல்லுங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கள், தன்னமாக நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். கோயிலுக்கு போகிறோமா சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இல்லை எங்கேயா ஷாப்பிங் போமா அதுவும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ட்ரெஸ் மாற்றிக்குவேன்ல. ஷாப்பிங்னா அது மாதிரி சுடிதார் போட்டு வருவேன், கோயிலுக்குனா கொஞ்சம் சாரீ கட்டி மங்களகரமாக வருவேன் அப்படின்றதுக்கு ஒன்றுமே சொல்லலைங்க. சரின்னு சொல்லிட்டு காரில் உட்காந்து ஃபுல்லாக போயிட்டே இருக்கோம் வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு. அப்போ தான் சொன்னேன், என்னங்க இந்த பக்கம் போகிறீங்களேன்னு கேட்டேன். நான் கோயிலுக்கு போகிறேன். எந்த கோயிலுக்குன்னா மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் கோணத்தில் இருக்காங்க மடப்பாள் அம்மன், புரத்து அம்மனுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் இதெல்லாம் கேட்டேன், கோயிலுக்கு போகிறாங்க சொல்லுங்க, சாரி கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஓ விருப்பம், நீ எப்படி வா அப்படின்னு கோவமாக தான் பேசுகிறாங்க ஒரு மாதிரியாகவே. சரி கோவமாக பேசுகிறாங்க, இதுக்கு மேலே பேசணுன்னா வண்டியை திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வாயை கம்முன்னு மூடிக்கிட்டு வாயை போட்டுட்டு பேசாமல் போயிட்டே இருக்கேன். இப்போ மாரியம்மன் தெப்பக்குளத்தை தாண்டிட்டோம். அப்போயே வீடியோ போட்டுருக்கலாம், அங்கே கோயிலை காமிச்சிக்கலாம் மாரியம்மன் தெப்பக்குளம். அதை காட்டாமல் விட்டுட்டேன் பாருங்க. மாரியம்மன் தெப்பக்குளத்தை தாண்டி சிலைமான் வந்தாச்சு. இப்போது சிலைமான் வழியாக போய் அடுத்து திருப்புவனம் போயிடுவோம். அடுத்து திருப்புவனம் போயிட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம். ஓகேவா? கோயிலில் போய் மடப்பட்டம்மனை போய் நல்லா கண்ணிட்டு வேண்டிட்டு வரும். எனக்கு என் மனசு ஃபுல்லாக என்னோட அத்தான் தான் இருக்காங்க. நான் சாமிகிட்டே சொல்லுவேன், என்ன நான் ஜாலியாக வீடியோ போடுறேன், அது என்னோட சுதந்திரம். ஏன்னா என்னையை பழி வாங்கினவங்களுக்கு முன்னாடி நான் வாழணும். நான் சம்பாதிக்காட்டி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கணும், ஆடி பாடி, அதுதான் எனக்கு வேணும். ஆனால் என்னை அவமானப்படுத்துகிறவங்களுக்கு முன்னாடி அவங்க அவமானப்பட்டிருந்தால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆடுறாளே பாடுறாளேன்னு. என்னையை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருக்கணும்னு நான் ஒரு வீம்புக்கு தான் இருக்கேன். அது என் ஹஸ்பண்டுக்கு குற்றமாக கூட அவங்க நினைக்கிறாங்க. சில நேரம் நான் வீடியோஸ் போடுறத, சில நேரம் கூட திட்டுறாங்க, மனசுக்குள்ளே தான் கோவமாக திட்டுவாங்க வீடியோஸ். எல்லாருக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் ஆடி பாடிக்கிட்டு, ஏன்னா என் காலங்கள் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. இளமை திரும்ப போகிறதில்ல, வயசு ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த கடவுள் நமக்கு இந்த வயசில் இந்த அமைப்பை கொடுத்துருக்காங்கன்னா அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செல்வேன். என் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நான் சந்தோஷமாக மீடியாவில் இருப்பேன். ஆனால் இருப்பேன், நான் யாருக்கும் துரோகம் நினைக்கலை. நான் வெள்ள மனசோடு நான் வாழ்ந்துட்டு எனக்குன்னு ஒரு உறவை தேடிக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். அதுதான், எனக்கு யாரும் இல்லை. என்னோடய அத்தானை விட்டால் எனக்கு யாரும் இல்லை. என்னை பார்க்குற பிள்ளைங்கள நான் பார்ப்பேன், என்னை பார்க்காதவங்கள நான் விட்டுருவேன். அன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் அதை தான் சொல்லியிருக்கேன். என்னை பேசுகிறவங்க யாராக இருந்தாலுமே கடவுளுக்கு முன்னாடி சொல்லுவேன். நான் யாரையும் பற்றி குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய சொந்தங்கள் என் மனசு நிறைய நோகடிச்சிட்டாங்க. இதுக்காக தான் நான் வீடியோஸே போடுறேன் காய்ஸ். உங்களுடைய ஆதரவு உள்ள வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். உங்களுடைய ஆதரவால் தான் நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபரை, நான் 12,000 சப்ஸ்கிரைபரை சம்பாதிச்சு இன்றைக்கி இருக்கேன். நான் இதில் இன்னும் யூடியூப்பில் சம்பாதிக்கணும், அதுக்காக கொடுக்கும்போது கொடுக்கட்டும் யூடியூபர். ஆனால் அது வரைக்கும் நான் பாடுபடுவேன், உழைப்பேன், அயராது உழைப்பேன். என் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுவேன். என் வீடியோவை பார்க்குறவங்க அனைவருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் தாய் சொல்லுவேன், எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை சொல்கிறேன். என்னுடைய உறவே நீங்கள் தான். மற்ற சொந்தம் பந்தம் யார்கிட்டையுமே பார்த்து தான் பழகணும், பார்த்து தான் இருக்கணுங்கிற ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். அதனால் இப்படி தான் நான் இருக்கணும். எல்லாராலையும் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. நிறையா பேர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாரையும் நான் தூக்கி எறிஞ்சிட்டு நான் எனக்கு உறவாக நான் நினச்சி மீடியா பண்ணியிருக்கேன். வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. நான் இப்போ சாமிக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் சொல்கிறேன். இந்த சாமி மேலே ஆணையம் சொல்கிறேன். நான் நல்ல உறவை தான் நான் தேடி, எனக்கு ஆதரவாக இருக்கணும்னு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு
இல்லை, பாசத்துக்கு நான் அடிமையானதான். பாசத்துக்கு அடிக்ட் ஆகி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த ஆயுசு. நான் சொல்லுவேன், நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு என்றைக்குமே வேணும். கண்டிப்பாக நான் வாழ்வேன், இருப்பேன். பார்க்குற பிள்ளைங்க கண்டிப்பாக நான் உயிர் உள்ள வரைக்கும் என் பிள்ளைங்களை நினைப்பேன். என்னை நினைக்காத ஒருத்தவங்களை என்னை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன். வீடியோ மூலியமாக சொல்கிறேன். எனக்கு நான் வீடியோ போடுறேன், அவங்களுக்கு கேவலம் வந்து அவங்க என்னோட வீடியோவை தள்ளி விட்டுட்டு போயிட்டே போடுற தள்ளி விட்டு போகலாம். அதுக்காக உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது. அவங்கவுங்க வேலையெல்லாம் அவங்க பார்க்கணும். எல்லாமே காசுக்காக வாழ்கிற உலகம், காசுக்காக தான் அவங்க வாழ்வாங்க. என்ன பாசத்துக்காக வாழ்கிறவங்க கிடையாது. எனக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குது. எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான். கடைசி காலத்தில் என்னையும் ஹஸ்பண்டையும் பார்த்து மற்றபடி எனக்கு பையன் பொண்ணு அப்படிலாம் நான் கிடையாது. எனக்குன்னு ஒரு பையன் இருக்கு. நீங்களை பார்த்துக்குவோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் தெய்வத்தை வேண்டியிருக்கேன். நல்ல வாழ்க்கை அவனுக்கு வரணும், பார்த்துக்கணும் கடவுள் அப்படின்னு. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப இந்த வீடியோ பேசினா யாரையும் குறிப்பிட்டு பேசலை, சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோட சொந்தம் என்னை என்ன பண்ணுச்சு அதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இன்றைக்கி பிறந்தநாள் இருக்கவங்க உங்கள் வீட்டில் கொண்டாடுங்க, கல்யாண நாள் கொண்டாடிய அனைவருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். பிறந்தநாள் கொண்டாடிய அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நான் வந்து கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். மடப்புறம் காளி மதுரையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் தான் கார் ஓட்டிட்டுருக்காங்க. கண்டிப்பாக சாமியோட அருளை பெற்றுட்டு வருவேன். தெய்வத்தை தான் வணங்கி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தெய்வத்தை மட்டுமே நம்பி நான் இருக்கேன். அடுத்து என்னோட காய்ஸ் உங்களை நம்பி இருக்கேன். நான் எனக்கு ஆதரவு அளிங்க. தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ ஸோ மச். பாய்.